பாவம் அறுபத்த பிள்ளைகளோ ஒத்தடியாக போட்டு அடிச்சுட்டு கிடந்தி இந்த கிறித்துவ தானே போன மேடையில் எத்துனேன் எந்திரிச்சு போகிறது நல்லது. சாமானை கூட அள்ளிட்டு வீட்டுக்கு போ. அதே சானா வயலா இல்லை காளையார்கோவில் பஸ் ஸ்டாண்டாடா? அதே தானே. கடலாக இருந்தாங்களே இங்கன்னு அத்தனை கத்துனாங்களே. எந்த ஊரில் போய் மாறி படுத்து கிடக்காங்களோ. எத்தனை பேர் பயந்துக்கிட்டு வேற ஊருக்கு போனானோ. அவ்வளோதான் விதி. வெளியே சானாவய கிராமம் நல்லது ஒரு கிராமம். நான் வரும்போதே சருகண்ணி, புளியடி தம்பம், காளையார் கோயில் எல்லா ஊர்லேயும் கேட்டு வந்தேன். முத இந்த சானாவய போகிறேன்னே இந்த ஊர் எப்படின்னு. ஆனால் யாருமே ஒரு வார்த்தை இந்த ஊரை தப்பாக சொல்லலை. ஒரு பெரியவர் சொன்னார் வரும்போது, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். 5:30க்கெலாம் வந்தேன் நான் காளையாரில் தங்கியிருந்தேன் பிறையத்து இருக்கிறது. அப்போ அவர் சொன்னார், அவங்க சானாவயக்கார வந்து ஊருக்காரங்க சொன்ன சொல்வாக்கு தப்ப மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பேசின நாடக தொகையை கொடுத்துட்டீங்கன்னா காலகாலத்தில் திரும்பி பார்க்காம போயிடுவோம். இருக்க ஸ்கூட்டர் ரொம்ப மங்குதடா. கொஞ்ச நேரம் உள்ள வார்மப்பில் இருந்தேன், உடல் பயிற்சியில் இருந்தேன். கிளப்பி விட்டாங்க நம்ம ஆளுங்க. அண்ணே ஒரு ஜேஜிபி ஒரு அரை மணி நேரம் ஓட்டலாமாண்ணே? இதில் பூரா கொண்டு வந்து இங்கே ஒட்ட முடியுமா ப்ளீஸ்? என்ன எழுந்திருக்க இங்கே இருக்க உம்பளையாலாம் ஒத்தையில் போக பயந்துட்டு தானே. இதில் ஒரு தார் பாயில் 20 ஒம்பளை படுத்து கிடக்கும், ஒன்று மட்டும் முழிச்சு கிடக்கும். அது யாருன்னா அந்த தார் பாய் ஓனர். இவளுக்கு எப்போ எந்திரிப்பாளுங்க. அதுக்குள்ளே எழுப்பி விட்டா நாளை பொண்ணு சட்டிதாளிக்கு என்ன தரமாட்டாளுகளே. அவ்வளோதான். நாடகம் கலை வாழ்ந்து கொண்டு தான் இருக்கு. நாடகம் பார்க்க ஆள் இல்லை. ஏன் இப்போ கூட்டம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். இவ்வளோ கூட்டம் வந்தோடனே என்னை பார்த்தோன்னே கிளம்புனதுக்கு காரணம் என்னென்னா, அன்றைய காலத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடி நாடகம் நடத்துனாங்க எங்கள் பாட்டேன் எங்கள் ஐயாக்கெல்லாம். அப்போ எல்லாரும் பார்த்த வேலை விவசாயம் மட்டும்தான். இன்றைக்கி இந்த அன்னை வேலைண்ணே இருக்குது. இவங்கெல்லாம் எங்கே இருக்கிய? ஸ்ரீலங்கா, அந்தமான். அங்கேருந்து இங்கே திருவிழாவுக்காக எங்கள் அன்னைங்கெல்லாம் வந்திருக்காங்க. அப்போ எல்லோரும் என்ன பண்ணிட்டிய? விவசாயத்தை இந்த கிழடு கட்டையை பார்த்தாத்தேன். அதுலேயும் ஒரு தண்ணி பாய்ச்ச முடியாமல் சாவியாக போய் ஆகுனா இதுக்கு போயிடுறாங்க, இன்சூரன்ஸுக்கு. அதுவும் இல்லை. பொம்பளையெல்லாம் இப்போ களை எடுக்கிறது இல்லை. எங்கள் அப்பத்தான் எங்கள் அம்மாலாம் களை எடுக்கும்போது சொல்லுவாங்க, களை எடுத்துக்கிட்டு இருப்போம், கூழை கரைச்சி கொண்டு வாங்கடின்னு. போய் கூழு தானே, கூழு. அப்போ அரிசி வறுத்து கொண்டு போங்க, புழுங்கரிசியை. அதே தீமண்டான். இப்போ களை எடுக்கிற பொம்பளைகளுக்கு ஏசி கார் அனுப்பணும், அதில் உட்காந்துக்குருவாங்க. அதில் ஒரு தலைவி இருப்பாங்க, வெத்தலையை போட்டுக்கிட்டு. போய் இறங்கினோடனே அவங்க சொல்லுவாங்க, குட்டி பிஸ்கட்டும் புரு காப்பி வாங்கிட்டு வாங்க. யார்? வயக்காட்டுக்காரங்கள. அப்படி ரெண்டு கலதை அப்படி போடுங்க, ஒரு நிறம் கூட போகாது. உடனே வயக்காட்டுக்காரில் கூப்பிடுவாங்க, எங்க வடை வாங்கிட்டு வாங்க. பூரா கிறங்கிட்டாளுங்க, நம்ம தகத்தன மாதிரி. 4 வடையை திண்டு விட்டு குசிவிட்டு அது நாற்றை அப்படியே கறி நக்கிட்டு போயிடும். உலகம் அப்படி மாறிக்கிடுச்சு. நம் போகிற காலத்திலே விவசாயத்தை இந்த தமிழ்நாட்டிலே இந்த தமிழன் காப்பாற்றாவிட்டால் யாரும் காப்பாற்ற முடியாது. உலக நாட்டுக்கும் இந்தியாவில் உள்ள மாநிலத்துக்கும் அரிசிகளை கொடுத்த என் தமிழன் இன்னைக்கு நம்ம அங்கிருந்து கேரளா பொன்னி மைத்த புடுங்கின பொன்னி, அங்கிருந்து நம்ம விதையும் அரிசி வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்து விட்டது. இதுக்கு காரணம் என்ன? பூரா மேலு வழி. வயக்காட்டுக்கு இந்திக்காரை வந்துட்டேன். கியா வயக்காட்டுக்காரர் கூப்பிட்டு சொல்கிறாரு, பையா புஜம் புஜம்
இதே அள்ளி போட சொல்றியா? மங்கு மங்குன்னு வெட்டி வயக்காட்டு வயக்காட்டி சேர்த்து வரப்ப வெட்டி விட்டு போயிடுவாங்க. என்னத்த சொல்ல, வண்டி கட்டி வருவாங்க நாடகம் பார்க்க. இப்போ நான் அண்ணே அடுத்த வருஷம் என் முனியே என் காளியாத்தக்காவுக்கு இந்த புண்ணிய மண்ணு சாணா வயலுக்கு நான் வருவேன் நாடகத்துக்கு. ஆனால் அடுத்த வருஷம் ரேட்டு கொஞ்சம் கூடும். 2.5 லட்சம் ரூபா நாடகத்துக்கு. 2 லட்சம் ஏன்னு கேளு. உங்கள் எல்லாத்தையும் பார்க்க விட்டுருவேன். 1 மணியோட உங்கள் எல்லாத்தையும் லாரியில் ஏற்றுக்கொண்டு வீட்டில் படுக்க போட்டுருவேன். திருப்பி ஏன் ஆள் 1000 பேர்த்த இறக்குவேன். தலைக்கு ஒரு 500 ஒரு கோட்ரு, பொம்பளையால் இருந்தால் 200 சேலை ஒன்று, பாப்கார்ன் ஒன்று. நான் ஆளை கூப்பிட்டு வந்தாச்சு, சாக்கெட் போட்டு விடணும். ஏன்டா இது என்னன்னா நான் தீபாவளி காடை எடுத்து கொடுத்துருக்கேன். நாரதர் வந்தார், என் தம்பிதான். உண்மையிலேயே எங்கள் அண்ணே வேலண்ணே உள்ளே வந்து சொன்னாங்க, நாடக அமைப்பாளர் வேலு சார்பாக இந்த நாரதர் போடக்கூடிய தம்பிக்கு 1000 ரூபான்னு சொல்லிடுங்க, நான் உங்கள்கிட்ட காசு கொடுக்கும்போது அதை சேர்த்து கொடுத்துறேன் எங்கள் அண்ணே சொன்னாங்க. நன்றி அண்ணே. ஏன்னா ஒரு கலைஞன் பேர் எப்போ தெரியுமுன்னா விடிய காலம் பேசிக்கிடுவாங்க. ஒரு பப்பு நம்மளை கலிச்சேரிக்காரன் அந்த ஆள் பொம்பளை வரும் அதைத்தான் பேசுங்க. சாமி அழைச்சிட்டேன், பார்த்தா பொம்பளை வரைஞ்சி ஆடிட்டாளுங்க, ஆம்பளை இங்கிட்டு கூச்சியான்டுவேன். எப்போ தெரியும்? காலையில் தான் அந்த பேர் தெரியும். ஆனால் உடனே ஒரு நடிகன் அருமையாக பாடுகிறான் என்று பேர் எடுத்தது என் தம்பி நாரதர். வாழ்த்துக்கள்ப்பா. இவளெல்லாம் பேர் வாங்க என்னையே மதிக்க மாட்டாங்க. இப்போ வந்து என்ன கேள்வி கேட்குறேன் பாரு. என் தம்பி தான் அறந்தாங்கி பக்கம் அவன் ஊர். அங்கிட்டு நான் பப்புன்னு போகும்போது உள்ளே வந்து எட்டி பார்ப்பேன், வெளியே உடனே அடித்து அனுப்புவேன். இன்றைக்கி அவன் என்னை வாடா ஓடான்ற அளவுக்கு இந்த முனியந்தான் பார்க்கணும். அண்ணே இதில் விட்டு நீ ஆப்ரேட் பண்ணியா? உலந்து ஓச்சு மைசெட் எங்கப்பா எங்கள் ஓனர் வாத்தியார காணா? இதில் கொஞ்சம் சாறு போய் அதே மாதிரி வை. ஹலோ ஹலோ போதும். வாங்க சாமி. மேடை ஆடுது, ஐயா வர்றாரா? அதான் தகர ஆடுனாலே நீ வர. இங்கே மாத்திரை கொடுக்கலையா? அங்கே கொடுக்கல. யாரையா நீ? என்னையா யார்? என் இடத்துல என்ன வேலை உனக்கு? இது யாருடா? இடம் என்னுடைய இடம். புண்ணியத்துக்கு கொடுத்ததை சண்டையில் தொட்டு போகிறோம். சாணாவே இல்லை. இடம் என்னுடைய இடம். இந்த இடத்துக்கு சொந்தக்காரங்கிற முறையில் கேட்குறேன். யார் நீ? முதல்ல நீ இடத்துக்கு சொந்தக்காரனாரு, நான் வாட்ச்மேனாக இருக்கேன். என் இடத்துக்கு வந்துட்டு இந்த திமுரு வேணே. என்னது திமுரு தானே? பேச்சு ரொம்ப தெளிவா வரணும், சரியா? எனக்கு மொட்டனாக்குங்க. புஷ்பவனம் சொல்லு. புஷ்பவனம். பொய்ப்பவனம். புஷ்பவனம். புஷ்பவனம் அப்படி சொல்லு. அதை விட்டு நம்ம பொய்ப்பவனம்ங்கிற. யார் யா முதல்ல நீ? நான் தெரியாது கேட்குறேன். பாட்டு பாடி இந்த மக்கள் மனசில் நீ இடம் பிடிச்சிட்ட. வாழ்த்துக்கள். உனக்கு என்ன தெரியும்னு இங்கே வந்து பவுடர் போட்டு நிற்கிறேன். இதை கை தட்டலாங்களா தம்பி? அல்லே ஊருக்கார கட்டதை தட்டாட்டா உங்கள் 2 பேர்த்தையும் தட்ட சொல்லி தானே 300 ரூபா கொடுத்தேன். செருப்பு தெரிஞ்சே வருவேன். உள்ளவங்களும் பழி வாங்குறாங்க. தேவையில்லாமல் பேசக்கூடாது. வந்தமா உன்னுடைய கதாபாத்திரம் என்ன? அதுக்கு தேவை இல்லாமல் எந்த ஒரு சம்சாரியும் தேவை ஓட்ட போக மாட்டேன். சம்சாரி தேவை ஓட்ட போக மாட்டான். என்ன ஊருக்கெல்லாம் விளக்கம் சொல்ற? நீனே கேட்டு நீனே சொல்றது பெரிய விஷயம் இல்லை. நான் கேட்கணும் ஒரு ஊரை, அந்த ஊருக்கு நீ சொல்லணும். ஆரம்பத்திலே ஆடுக்கும் யானைக்கும் முக்தி கொடுத்த ஊர் தான் திருவிடானை. அதான் ஆடுக்கும் யானைக்கும் முக்தி கொடுத்தனால தான் திருவிடானை. இவன் யாராவே படுக்க வர்றாரு, உள்ள தூங்கினது பத்தாதுன்னு. எல்லாம் கரண்ட் புள்ள குறிக்க வந்தவர். சுதிப்பட்டியா? கரண்ட் புள்ள குறிக்கிறவருங்க. இபி வயர்மேன் கதிரேச இருக்காருல்ல, 2ஆம் தரத்து மயன், பேரு பரு. பருவா? போங்கடா, உங்களை வேணாம் தானடா வந்தேன். இன்னொருத்தி வருவானே எப்படிக்கானா? அறத்தவளைய காணா? ஆக வான்மீகி சிவஸ்தலம் அடிப்பதற்கு அடிப்படை காரணமாக இருந்தான். வான்மீகி சிவஸ்தலம் அடிப்பதற்கு அடிப்படையான காரணம். அதனால வான்மீகி திருவான்மையூர். புரியுதா? அதே மாதிரி பல பல எண்ணற்ற ஊர்களுக்கு சிறப்பு இருக்கு. அன்று இறைவனுக்காக விதைக்கப்பட்ட நெல்லுக்கு வேலி போட்டார்கள். நெல்லுக்கு வேலி போட்ட காரணத்தினால்
திருநெல்வேலி அப்படி ஒரு ஊர் இருந்துச்சு. எறும்பு போய் சிவனை வழிபட்டுச்சு, எறும்பு போய் சிவனை கும்பிட்டுச்சு, அதனால திருவெரும்பூர்னு ஒரு ஊர் இருக்கு. இப்படியெல்லாம் பல பேர்களுக்கு ஊருக்கும் விளக்கம் இருக்கு. இருங்க, அலமாரி இறக்க வந்திருக்காங்க. இவன் யாரா அவன்? அலமாரி இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆளக்கா திருநெல்வேலி இருக்கட்ட. நீ எந்த ஊரியா? நீ எந்த ஊரா? ஏய் பெரியவங்க அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். வாயா வாயான்னு பேசக்கூடாது. சாமி தொட்டு கும்பிடு. சாமி எது செஞ்சாலும் ஏன்டா வேட்டை நாய் ஓய் முயல பதுல அடிச்ச மாதிரி போறாங்க. யார் இவன்? இவன் யாரு? மனுஷன். அம்மா மாசமா இருந்துச்சு, சரி, முழு பிள்ளையா பக்கணும்னு தான் ஆஸ்பத்திரி போச்சு. அங்கே நான் நரசுக்கு பதிலாக ஒரு ஆள் ஓடியாந்துருக்கேன். அதில் பயந்தவனே பாதி மட்டும் வந்துச்சு, பாதியை காணும். அதே பாதி மட்டும் வந்துச்சு, பாதியை காணாம. அதுலேயே அப்பா போய் மாடி தவனில் மருந்து விற்கிறாங்க வளர்றதுக்குன்ட்டு கொண்டு வந்து அடிச்சிருக்காங்க. அது பூச்சி மருந்து, முன்னாடி வேட்டி குருத்து பூச்சி விழுந்துருச்சுங்க. முன்னாடி மட்டும் வேட்டி கட்டிக்க, பின்னாடி வேட்டியை காணா. அவசரத்தில் வந்துடுவாங்க. என்னென்ன கிருத்தவம் பண்ணுறாங்க பாரு. போ 300 தானே. இப்போ இன்னும் ஒரு 150 ரூபாய்க்கு வருவாங்க. பூரா சம்பளத்துக்கு தானே வர்றாங்க. ஆக ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் அந்த இடத்துக்கு சம்பந்தமே கிடையாது. சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம் இருக்கு? கருவிக்காடு, பூதவைய, தேவக்கோட்டை, இங்கெல்லாம் எங்கள் சின்ன மாமா வாக்கப்பட்டிருக்கு. ஏய், ஷானாவையிலே எனக்கு சம்பந்தம் இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், எங்க அண்ணன் வேலு நீ இந்த பெரிய என்கிட்ட நீ உள்ள பேசுற மாதிரி வந்து வெளியில பேசாத, சரியா? நீ நீ எனக்கு ஆளே கிடையாது. இந்த ராதாகிருஷ்ணா, ஒரு காலத்துல நாடகம் பார்க்கையில நான் உன் நாடகத்துக்கு வந்திருக்கலாம். அப்ப நான் நாடகத்துக்கு வராம இருந்தேன், அப்போ உன் தம்பியா இருந்தேன். இப்ப நான் நாரதர், சரியா? உன் சவுடாளுக்கு பேசினா வாயை பிடிச்சி கிழிச்சு முடியும். அன்னைக்கு வந்து வேற கல்ல வாங்கி கொடுத்தேன், கல்லாப்பூர் இதெல்லாம் உனக்கு சொல்ல சொன்னாங்களா? இங்க வந்து எத்திக்கிட்டு கொட்டாய்க்குள்ள பாத்தியல. யாரு இது? யாரு? டேய் டேய், யாரா இவன்? யாரு தூங்க விடாம கத்திக்கிட்டு? சாம்சன் முதல்ல சாம்சன் வாஷிங் மிஷின் வாங்கினோம்ல, ஆமா, கேரண்டி கார்டு கொடுக்க வந்திருக்காரு. யாரா முதல்ல? நீ வந்து தண்டி சாமியை போய் திமுரு இதான அப்படின்னா அடிச்சு அடி என்ன மறந்துட்டியா? அடிச்சடியில புளிராம் பஸ் ஸ்டாண்டு தானா இது? புலியிடுதம்மா பஸ் ஸ்டாண்டா? புளியெடுதம்மா பஸ் ஸ்டாண்ட் இல்லடா, இது ஏர்போர்ட். சாணாவையா ஏர்போர்ட்ல நிற்கும். ஏலை தூக்கத்துல உங்களை வச்சுக்கிட்டு. சரி, இத்தனை பேர் வர்றாங்க இல்ல, ஏதாச்சும் பிரயோஜனமா? இங்க வர இருங்க. என்ன பிரயோஜனம் போயில இதெல்லாம் பேசக்கூடாது. நீங்க என்ன கேட்டுவிட்டி நாங்க சொல்ல தெரியாம சாணாவையில் அப்படியே மன்னிப்பு கேட்டு போயிட்டோம். அப்படியா? கேக்குறத கேளுங்க, சொல்றத சொல்றோமுங்க. சிவகங்கைன்னு ஒரு ஊர் இருக்குல்ல? ஆமா, சிவகங்கைன்னு ஒரு ஊர் இருக்கு. சிறப்பு மிக்க ஒரு ஊர் தான். சிறப்பு மிக்க ஊர்னு எனக்கு தெரியும். நான் என்ன கேக்குறேன்னா, சிவகங்கைக்கு ஏன் சிவகங்கைன்னு பேர் வந்துச்சு சொல்லு. சிவகங்கைக்கு எதற்காக ஆரம்ப காலத்திலேயே இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய அன்பு சார்ந்த இருங்க ஐயா, இப்பத்தான் ஆரம்பிச்சிருக்கேன். முடியறதுக்குள்ள வளகாப்பு போட்டு போன பொம்பளை பிள்ளை தூக்கிட்டு வந்துடுவான். பொலந்து ஓச்சு. சாமி என்ன கேட்டிய? ஏண்டா சிவகங்கைன்னு ஏன் பேர் வந்துச்சு சொல்லு. சிவகங்கைக்கு எதற்காக சிவகங்கை என்று பெயர் வந்தது? தம்பி கேட்டேன், நான் பதில சொல்றேன். அதே அந்த ஆள் கேட்டாப்லப்பா. திருப்பி சொல்றேன் ப்ரோ, கோபுரம் வரலாறு இப்பதான் பிரட்டிக்கிட்டு இருக்கேன். ஆமா, கலா ஓடுறாரு. என்ன காரணம்னா, ஏன் கம்பு கூட்டு மதுரா சிவகங்கைக்கு அவ்வளவுதான். எதற்காக சிவகங்கை? ஏய் வெண்ண பதில சொல்றா. வெண்ண வராது, சிவகங்கையில வெண்ண வராது. அட வெண்ண இல்லடா, நீ பதில சொல்றா. பால்லதே வெண்ண வரும். பாலுதே, அது நெய் வரும். சரி பதில சொல்லு. சொல்லுவாங்க. ஏங்க சொல்றேன், சின்ன பிள்ளை ஏங்க அடிக்கிறீங்க? சிவகங்கை அப்படி என்றா எத்தனையோ மாவட்டம் உண்டு. எப்படி போலாம்? அத்தனை மாவட்டத்திலும் ஒரு பெருமைக்குரிய ஒரு மாவட்டம் அப்படின்னா இந்த சிவகங்கை மாவட்டமாகும். அந்த சிவகங்கைக்கு எதற்காக சிவகங்கைன்னு பேர் வந்தது? 10 தடவை கேட்டடா கேள்வி. அதான் சொல்ல. ஏங்க உங்களை மாதிரி சடக்குன்னு சொல்றதுக்கு நாங்க லேசா படிக்கல. நாங்க படிச்சு நிறைய படிச்சிருக்கோங்க. என்ன படிச்சிருக்கீங்க? வரலாறு ஒரு மயிரும் தெரியல, என்னடா படிச்சு கிழிச்சிய? ஐயப்ப தலைக்கு பேர் சொல்லலாம். மோகரே பாரு மோகரே. அவனை போ சொல்றா. டேய் எழுந்துடா. ஏய் உன்னே தான்டா. உனக்கு இங்க என்ன மயிர் போடுங்க வேலையா? இருங்க, எங்க ஆளை நீங்க கை நீட்டி நடிச்சீங்கல்ல,
நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள அந்த கொட்டை இருக்காது. நாளைக்கு கையில பிரிச்சுடுவா. நாளைக்கு சாயந்தரம் எப்படி இருக்கு? காலையில பிடிச்சிட்டு வர்ற அவரு. இப்பே பிரிச்சிட்டு பாருங்க நேடாஜி வர சொல்லி. என் தலைவன் கோவப்பட்டான்னா எந்த வீடு மட்டமா இருக்கும். ஏன் போட்டு உருண்டுருவானா? போதும் மேடம் காமெடி பண்ணாத, அரைஞ்சு பேசுறா. நான் சொல்றேங்க. சிவகங்கை அடி வாங்கிட்டு ஓட போற மாதிரி. சிவகங்கைக்கு சொல்லு. ஏறக்காக சிவகங்கைன்னு பேர் வந்தது அதானே கேட்டிய? அதைத்தானே கேட்டிய? ஆமா யா, சொல்லியா பதில சொல்லியா? இது தெரியாமையா இருக்கேன். நீ சொல்லிக்கிட்டு இருங்க. நான் ஒரு மானாமரம் வரைக்கும் போய் டீ சாப்பிட்டேன் தலைவலிக்கு. ஏன்னா முடியாது, வாடா போ. போங்கடா, நான் பேக்கைக்கு தூக்கிட்டு காலைல வரேன். ஏய் சொல்லு, பதில சொல்லு. நான் சொல்றேன். சிவகங்கைக்கு ஏன்டா? சிவகங்கைக்கு ஏன் ஏன் சிவகங்கை என்று பெயர் வந்தது? என்ன தேவையில்லாது சொல்லத்தானே கேட்டு சொல்றேன். சிவகங்கைக்கு பஸ் எங்க நிற்கும்? பஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா சேனா வயல்ல இருந்து நம்ம புளியார் போகணும். சேனா வயல்லப்பா, சானா வயல். என்னடா கேட்டேன்? சிவகங்கைக்கு பேர் எப்படி இருந்துச்சுடா கேட்டேன். தம்பி மயிறு சாமி நான் சொல்றேன் சாமி. சொல்றான் அவன் சொல்றான். அவன் மூத்திரத்தை குடி. நேற்று புள்ள குடிச்ச பால் கொமட்டில் இருக்கு. தம்பி பூஸ்ட் மைனே சொல்லுப்பு. என்ன சாமி கேட்டீங்க? போட்டு உதஞ்சு முகரைய பாரு முகரைய. சிவகங்கைக்கு ஏன் சிவகன்னு வந்துச்சு? அதை மட்டும் சடக்கணும். சிவன் இருக்காருல்ல, அதே எங்க பெரியப்பா. டேய் சரி சரிப்பா. ஒருங்க சாமி சொல்றேன். சிவன் நம்ம அனைவருக்குமே தந்தையாகப்பட்டவர். ஆனா நல்லா சமாளிக்கிறடா நீ. பெரியப்பா அவர் இருக்காருல்ல, அவர் சிவகங்கை இருக்குல்ல, எங்க அப்பா இருக்காருல்ல, எங்க அப்பா இருக்காருல்ல. அரவே கடர் பம்பளையா? ஏய் பொரியா சொல்றேன். பொறுங்க சாமி. எங்க அப்பா இருக்காருல்ல, சிவகங்கையில வந்து சிவகங்கை இருக்குல்ல, அங்க ஒரு ஆத்து மணிக்கு தோண்டி வச்சிருந்தாரு. அந்த கங்கை புரியுதா இல்லையா சொல்றது? என்னாலும் சொல்லியா? என்ன சொல்றாரு? இதை நான் உனக்கு சொல்லி கொடுக்கல. எங்க அப்பா இருக்காரு வாரு, அது இருக்கு வாரு, மொட்டை நாக்கு முண்டை. சிவகங்கைக்கு ஏன் சிவகங்கை என்று பேர்? எவ்வளவு நேரமா கேக்குறேன். சிவா அப்படி என்றால் அரிசிவா. அரி சிவா, அரிசிவா. அரிசி வாங்கி வந்த ஒரு மூதாட்டி. கங்கை என்று சொல்லக்கூடியது நீர். நீர் இருந்தாத்தான் அரிசியை போட்டு சமைக்க முடியும். எத்தனை மங்கை, எத்தனை மனிதர்களும் வந்து சேர்ந்தால் சிவகங்கையிலே பசி இல்லாமல் வாழலாம். அதுதான் சிவகங்கை. சிவகங்கை வேற வேற புலியாள்னு ஒரு ஊர் இருக்குல்ல. ஆமா, புலியாள். அந்த ஊருக்கு ஏன் புலியாள்னு பேர் வந்துச்சு? புலியாளுக்கு ஏறக்காக புலியாள்னு வந்ததென்றால் டேய் அடிச்சு போடுடா. அவன் சொல்லி கொடுக்குறியான் பாரு. கண்மை போட சொன்னா முண்ட டப்பால விழுந்துட்டேன். என்ன தூணுமா நிக்கிறேன்? ஆனந்த அசிங்கப்படுத்தி நிற்கிறேன். புலியாளுக்கு ஏன் புலியாள் என்று பேர் வந்தது? சித்திரை மாதம் காத்தடிக்குது. அங்கிருந்த புளிய மரத்துல எல்லாம் புலிகள் சடச்சடன்னு விழுகுது. ஆள் ஆளுக்கு பிறக்க ஓடுறாங்க. அதான் புலி யாழ். வேற 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 புலியடி தம்மன் ஒரு ஊர் இருக்குல்ல. நான் பேசல. ஏன் சர்வீஸ் என்ன ஓன் சர்வீஸ் என்ன வேண்டாம். சின்ன குதிமணி எங்களுக்குள்ள 1000 இருக்குங்க. நாங்க 2 ஒரு தட்டுல சோறு வச்சு சாப்பிடுவீங்க. என்னடா ஆமா அண்ணன் சொன்னா கேட்கணும். அண்ணன் நீ என்ன குண்டி கழுவுவா, நான் உனக்கு கழுவுவேன். முகரைய பாருங்க. என்ன கேட்டிய? புலியடி தம்பம். என்ன கேட்கல. புலியடி தம்பம். புலியடி தம்பம் பார்த்தீங்கன்னா மெயின் சாலையில் அமைந்து. எப்படி அந்த ஊருக்கு புலியிடுமோ அதை மட்டும் அந்த ஊர்ல ஊரணி இருக்கு, மாரியத்த கோயில் இருக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியும். சரி, நான் உடனே கேக்குறேன்னா கோயில் கூட இருக்கு சாமி அங்க. என்ன கேட்டிய? புலியடி தம்பம்னு எதற்காக எலி பேசுறவனுக்கு வச்சு விடுங்களேன். எதற்காக வந்தது?
அதுதானே கேட்டீங்க. புலியடி தம்பம் இன்னும் எதற்காக வந்ததுன்னா, சொல்லு. மிகப்பெரிய ஒரு 245 கிலோ இருக்குமா. அவ்வளோ பெரிய புலி ஊருக்குள்ள வந்துருச்சு. ஆளுகள்லாம் சேர்ந்து கம்ப எடுத்துக்கிட்டு அடிச்சிருக்காங்க. என்ன 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 புலியடி தம்பம்னு ஏன்டா ஆமா. அது அப்புறம் அடிப்பதற்கு தம் ஏத்திருக்கான். தம்பு கொலகாரனா மாத்திராத நீ. அந்த புலிய அடி தம், அதான் புலியடி தம்பம். சரிகணின்னு ஒரு ஊர் இருக்குல்ல, ஆமா, அந்த ஊருக்கு ஏன் சரிகணின்னு காலையில சரிகணியில தான் நீ போகணும் பாத்துக்க. அதுலயே வந்தான். ஏன் சொல்லு. சருகணிக்கு எதற்காக சருகணி என்று வந்ததென்றால், 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வரைக்கும் வாகனங்களை வாங்கி அந்த பாதையிலே சர் புர் என்று போயிருக்கிறார்கள். அப்ப கேணி தெரியாம ஏன்டா அப்ப சரு புரினி தானே வரணும், ஏன்டா சரிகணின்னு இருந்துச்சு? அருமுங்க. சர் புர் என்று போகும்போது பக்கத்துல இருந்த கேணியை பார்க்கவில்லை. அந்த சர்ன்னு போய் கேணியிலே விழுந்தான். அதான் சருகணி. தம்பி இங்க வா. தேவகோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குல்ல, இருங்க தம்பி, எப்படி காலாவில் தாண்டறதுக்குள்ள உன்னை எரிச்சிருவேன். ஏலே, அந்த காலத்தில் நோத்தா ஓட்டு வண்டி எப்போ இருந்துச்சு? டேய், சருகணிக்கு பேர் போன உதங்கிழமை வச்சாங்க. பாட்டையும் பூட்டைய காலத்தில் வச்சு அப்போ வண்டி. ஏலே ஐயா, என்ன கொடுமை ஒன்றிய ஐயா ஒன்று உதவி சரியில்லை. என்ன என்னை கரண கொலை பண்ணிடுறீங்களா? இவங்களை வச்சு நான் மேய்ச்சதுக்கு தேவகோட்டை சொல்லு. பெரிய மாதிரி சொல்லுவா, கடைசியில் ஒரு மயிறு தெரியாது உனக்கு. என்ன ஏன்னா இவ்வளோ பெரிய ஞானமான உங்களை நான் பேசி காலி பண்ணாமல் என் சிஷியனை விட்டே உங்களை அதான் உண்மை உண்மை உண்மை. சிஷியனா? இவனுக்கு ஒன்றும் தெரியல, இவனை போய் நான் சொல்றேன், என்ன கேட்டீங்க? தேவை ஓட்டையா? அவன் சொன்ன பதில் பூரா கைதட்டுங்க. சின்ன பிள்ளை சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரு புறன்னு போய் கேணியில் விழுந்தாங்க சருகணி. எதுக்கு போய் திட்டுறிய? தேவகோட்டை சொல்லுங்க. தேவகோட்டை. தேவகோட்டைக்கு எதற்காக தேவகோட்டை? பதில மட்டும் சொல்றா, ஆரஞ்சு பல்ல கழட்டி விடுவேன். வேற பெருச்சாளி சும்மா இருக்க மாட்டான் போல. போடாங்க சொல்றீங்க. 2 ரூபாய் பதி. எதற்காக தேவகோட்டைன்னு வந்ததென்றால், ஆந்திராவிலிருந்து தேவான் சொல்லி பெயர் வைத்த ஒரு நபர் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்திருக்கிறார். வருகை தந்த போது ஒரு 1800 பனைமரங்கள் அங்கே இருந்ததாம். அந்த பனைமரத்தை பார்த்ததும் மேலே நிமிர்ந்து பார்த்திருக்கிறார். பழம் தொங்கி இருந்திருக்கு. நம்மால் என்ன சொல்லியிருக்கேன்? அதை நம்மால் இது வந்து ஒரு பனங்கொட்டை, இயற்கையான ஒரு கொட்டை, மருத்துவ குணம் உள்ளதுன்னு சொல்லியிருக்கேன் நம்ம தமிழ்நாட்டுக்கார். அப்போ அந்த ஆந்திரா தேவா கேட்டிருக்காரு, அந்த கொட்டை எனக்கு தேவை, அதான் கொட்டை. பாரு முகரைய பிரதேச போல அறிவிட்ட முண்டா. தேவோட்டைக்கு எப்படா பேர் வந்துச்சுன்னா, பணம் கொட்டை தொங்குனுச்சா இங்கே அடிச்சு சிலுவாயை உடச்சு முடியும் உனச்சு இருப்பு. அவன் பேர் ராமசாமியா இருந்தா என்ன சொல்லியிருப்ப? ராமசாமி கொட்டை. அவன் சொன்னது உண்மைதான். தேவா வந்தார், பனம்பழத்துக்கு மறுபேர் பனங்கொட்டை. அப்போ மரத்தில் மேலே தொங்கியிருக்கு. இந்த ஆள் இங்கேண்டே சொல்லியிருக்கேன் தேவை அந்த கொட்டை. காலப்போக்கில் தேவை ஓட்டை போய் 4-5 கொட்டையை போயிட்டு வாங்க. வேற ஏதாவது கேட்குறீங்களா? இதிகாசம் எத்தனை? இதிகாசத்தை பற்றி பேசுவோம். இதிகாசம் பேசுவோம். ராமாயணம். ராமாயணம் என்பது அற்புதமான ஒரு காவியம். இந்த ராமாயணத்தை எழுதியது யார்? பேனா, பென்சில், பேப்பர். கிடையாது. நைட்டு தான் எழுதினேன். எவனுக்காச்சும் பதில் தெரியுமாடா? சொல்லிக்கிட்டு தானே இருக்கு. நாங்கள் என்னத்தான் சொல்லலை. தேவை ஓட்டைக்கு வரைக்கும் வந்துட்டோம். சாணாவயலுக்கு வர முடியாதா? சரி, சாணாவயலுக்கு எப்படி இப்போ பேர் இருந்துச்சு? சாணாவயல்னு சாணாவய அப்படின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா, ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மை வரலாறு நான் சொல்றேன். உண்மை வரலாறா? நீ உண்மை சொன்னா கை தட்டணும். சொல்லுவோம். சாவை மிஞ்சியவன் சாமி, என் சாமி முனியாண்டி. இந்த சாமியை நினைச்சுக்கிட்டு 5-6 விதை தூவினார் எங்க முப்பாட்டேன். அண்டையிலிருந்து நன்றாக விளைந்தது. சாமி கும்புறேன், வயல்ல நெல் பாவுறாரு, விளையுது, பிள்ளை ஊட்டியெல்லாம் பசி இல்லாமல் வாழுது. அதனால தான் சாமியை கும்பிட்டு விதச்ச வய சாணாவய. வேற என்ன வயலுக்கு சொல்லணும்? அவங்க
அதான் நான் சொன்னேன், ஆடுக்கும் யானைக்கும் முத்தி கொடுத்தனால தான் திருவிடானை. ஆடும் யானையும் போய் சாமியை வணங்குனுச்சு, அதனால திருவிடானைன்னு வந்துச்சு. சரி நீ சொல்லு, ராமாயணத்தை எழுதுனது யார்? ராமாயணத்தை எழுதியவர் பாத்தீங்கன்னா ஏய், என்னங்க என்ன கேட்டேன்னு அதை மட்டும் சொல்றா. அதான் சொல்ல வரேன். சொல்லு. ராமாயணத்தை எழுதியவர் அவர் எங்க பெரிய மாமா இருந்தேன். உண்மை எசக்க புசக்க மாட்டிக்காத அந்த என்கிட்ட. புஸ்தகத்தை பார்த்து வீட்டில் எழுதுனேன். வீட்டில் எழுதினேன் அவன். சரி சொல்லு, ராமாயணத்தை முதல்ல எழுதுனது யார்? ராமாயணத்தை முதலாக எழுதிய நபர் இல்ல அவர் நண்பன் தேவன். யாரு? அவன் எழுதின வந்தேன் ராமாயணத்தை எழுதின. யாரு பேர் என்ன? ராமாயணத்தை எழுதினவர் வால்மீகி. ஏ கைகுடியா, இப்ப தாயா உருப்படியா ஒரு பதில சொல்லியிருக்க. என் கூட படிச்சவன் தான்டா, உனக்கே ராமாயணம் 8வது வரைக்கும் என் கூட படிச்சான். அப்புறம் சண்டை ஓட்டேன், அப்ப வேற பள்ளிக்கூடம் போயிட்டான். ராமாயணத்தை தமிழாக்கம் செய்தது யாருன்னு தெரியுமா? முதல்ல எழுதுனது வால்மீகி. தமிழாக்கம் செய்தது பிரிண்ட். டேய் ஆமா, பிரிண்ட் அடுத்த இங்கிலீஷ்ல உள்ளத தமிழ்ல மாத்தலாம், எழுதுனது ஹிந்தியில யாரு? மாத்தலாம், ஏய், தெலுங்குல எந்த மாத்தலாம், காலத்துல கன்னடா அடிச்சாங்க? மாத்தலாம். எப்ப எழுதுன நூல் தெரியுமா இது? ராமாயணம். ஆமா. யாரு தமிழாக்கம் செய்தது? ஆரம்பத்துல மாத்தினதை கேக்குறீங்க? அதான் யாரு? ஆரம்பத்திலே மாத்தினவன் வான்மீகி தான். என்னால் மாத்துவதற்கு கையிலே பணம் இல்லை, நீ மாற்றிக்கொள் என்று. சிலுவையை உடைச்சு போட்டா. என்னடா பழைய 2000 மாத்தின மாதிரி. வால்மீகி எழுதின அந்த நூலை தமிழாக்கம் செய்தவர் யார் என்றால் யாரு? அவன் கண்டிப்பாக முனியனரி சொல்கிறேன், அவன் தமிழ்நாட்டா இருக்க வேண்டும். நிச்சயமா தமிழ்தான். தமிழ்தான், அதுல மாற்றம் இல்லை. ஆனா யார் அவன்? அவன் பேர் என்ன? அவன் இவன் சொல்லும் போதே அவன் ஒரு ஆம்பளை. அது எங்க அக்கா மேம் பொண்ணுச்சாமி. டேய் முகரே பாரு முகரே. விவே- கம்பன் வீட்டு கட்டு தறியும் கவிபாடும் என்று சொல்வார்களே, ஆமா. கவி சக்கரவர்த்தி கம்பன். கம்பன் கம்பன் தான் ராமாயணத்தை தமிழாக்க செய்தான். கம்பனும் ஒட்டக்குத்தூர் சேர்ந்து செஞ்சாங்க. ஆனா கம்பர் செஞ்சுதான் வெளியில வந்துச்சு. நான் இப்ப என்ன கேட்கிறேன், கம்பர் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் தானே? ஆமா. கம்பர் எங்கே பிறந்தார்? அந்த பிறந்த ஊர் எந்த ஊர் சொல்லுங்க. கம்பர் பிறந்த ஊர் எந்த ஊர்? அந்த ஊர் இது கம்பர் பேரங்க இவங்க ஊரா. அவர் சொன்னாலே அந்த மௌனாஞ்சலி செலுத்திடுறேன். கம்பன் பிறந்த ஊர் எந்த ஊர் என்றால் எந்த ஊர்? ஏய் எந்த ஊர்னு நான் கேட்டேன், பதில சொல்லு. அது உன்ட்ட கேட்குறேன், எந்த ஊர்னு? கம்பர் பிறந்த ஊர் தேரெழுந்தூர் என்று சொல்லக்கூடிய ஊர்ல கம்பர் பிறக்கிறார். சொல்ல மாட்டா. அது என்ன சொல்ல வர? என்னடா ஒதுக்கிட்டு என்னடா ஒதுக்கிட்டு ஏதாவது வசனம் பேசுட்டே முண்டைக்கு இவன் பண்ணதுனால அவரும். கம்பர் பிறந்த ஊர் தேரலந்தூர் தாங்க. சரிங்க, அவர் பிறந்தாரு. ஆமா, மிகப்பெரிய சாதனைகளை படைத்தாரு. நிறைய பண்ணிருக்கேன். வாழ்விலே கடைசியில இறக்கணும். ஐயோ என்ன கம்பர் செத்துட்டாரா? ஏண்டா கம்பர் செத்துட்டாருன்னா பதறி ஓடுறியே. கம்பர் செத்தாரு பரவாயில்ல, கம்பர் எங்கே சென்று செத்தார்? அவருடைய சமாதி எங்க இருக்கு? வாசலில் நம்ம இனத்தாரு ஏசுறதும் கம்பு. ஏய், என்ன ஏன் கம்பா இருந்தியப்பா கம்பு. பெரியப்பாவா? கம்பு சித்தப்பா. அந்தந்த ஆளுக்கே பெரிய பணம் உனக்கு. ஏய், இல்ல எந்த ஊர்ல- கம்பர் இறந்துட்டாரா? ஐயா அவர் இறக்குறாரு பொழைக்க. எந்த ஊரோட கேதத்துக்கு பேண்ட்டை தலைக்கு போட்டாரு. ஐயா கம்பர் வாழ்விலே இறந்தார். இறந்து அவருடைய உடலை சமாதியாக இன்றளவிலும் வைத்திருக்கிறாங்க. அப்படின்னா எங்கே, எந்த ஊரில் கம்பருடைய வாழ்க்கை முடிந்தது? எங்கே செத்தார் அவர்? சொல்லுங்க அப்போ. ஐயா முடிஞ்சு இது வந்துச்சு, அது வேணாம். ஏன் வேணாம்? நீங்கள் அறிவு சார்ந்த விஷயங்கள் நீங்கள் பேசிட்டீங்க. சரி, நாங்கள் மூவரும் மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நாங்கள் வந்தவங்க. எங்கள் பணி முடிஞ்சுங்கய்யா. நீங்கள் பாட்டுக்கு பேர் வாங்கிட்டீங்க, நாங்கள் சிரிப்பு காட்டி பேர் வாங்கிட்டோம். இந்த கம்புக்கூட்டில் தான் கிச்சு கட்டலை, என்னமோ செஞ்சுருக்கோம். ஜானாவையக்காரங்க பார்த்து கூலி கொடுங்க போ. ஐயா அப்படியா? என் தங்கச்சியை சந்திக்கணும். நாங்கள் கொஞ்சம் நேரம் நின்றோம்னா முறையும் வேலோட இங்கே வர மாட்டாரு, நேராக பழனியில் நீ முள்ளுக்குள்ள விழுந்து ஓட போய். சந்தோஷம். அதனால ஆமா, இந்த காவல் யார் யார் இருக்கீங்க? காவல் என் தங்கச்சியும் ஒரு ஆள் இருக்கு. அழைத்து வாருங்கள் பெண்மணி. ஹலோ தம்பி, அண்ணா அண்ணா தங்கி தம்பி
சின்னவனே பெரியவனே, என்றைக்கும் இல்லாத நித்திரையும் நம்ம எத்தனை சாமியாரோட போட்டி போட்டு நம்ம வெற்றி அடைஞ்சோம். ஆனால் இந்த சாமியார் நம்மளை வந்துவார் என்று சொன்னார். என்னவா இருக்கலாம்? இங்கே இருக்கக்கூடாது நீ, என் மனம் தாங்கவில்லையாடா. இது வேற ஆந்த மாதிரி. ஹலோ, நல்லா இருந்த திடீர் ராணி மைச்சிட்ட ஒரு வழியாக்கிட்டேன் அந்த பயலுகடா. ஹலோ, கூட்டம் பிறந்திட்ட எப்பிரவி பாண்டியனே, கூட்டுக்கிளி போல பந்தமடா, ஒரு நாளும் பிரியாத தம்பிகளே. தம்பி, நாம ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி, இன்று பிரிந்தோமடா, என்ன செய்வோம் ஆதார காலங்கள் தம்பி. நமக்கு அகல காலங்கள் வந்ததினா இந்த நிலை நேர்ந்தது, என்ன செய்வேன் சண்டைக்கு வந்தாரடா தம்பி. சண்டைக்கு வந்தாரடா நாரதரே, சாக துணிந்தேனடா உந்தல் அண்ணா தம்பி. நாரதரிடம் தொழில் பிள்ளையும் தங்கச்சியும் அழைத்து விட்டு உன்னால் முடிஞ்ச கடிசோக்க சொல்லிவிட்டு வீடு திரும்பு. நான் இயறும் அண்டாமல் பாம்பு கடிச்ச லோகிதாசனை பார்த்துக் கொள்கிறேன். லோகிதா, ஓடியாத்தா கண்ணே.